ஆக்சுவலி ஆண்ட்ரூ எழுதி முடிக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தாப்புல. நாங்கள் சோம்பேறினா எங்களை மாதிரி அவனும் வந்து ரொம்ப நேரம் எடுத்தான் அந்த கதையை எழுதி முடிக்கிறதுக்கு. அதே மாதிரி இது வந்துட்டு சீசன் 2க்கு வந்துட்டு இது 3வது கதை. ஆக்சுவலி ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ட்வின்ஸ் ஒரு கதை, அதுக்கப்புறம் இன்னொரு கதை. ஸோ எதுவுமே வந்துட்டு ஈஸியாகலாம் வரதில்லை. இது வந்து 3வது கதை. அது 2 கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஓகே ஃப்ரெஷ்ஷாக அழிச்சிட்டு எழுதின கதை. ஸோ இன் தட் வே இந்த செட்டப் இதுதான் மெயின் பிளாட்னு ஆண்ட்ரூ ஸ்போக் டு அஸ். இந்த இது சொல்லும்போது தட் இட் செல்ஃப் வாஸ் கன்வின்சிங். இது சூப்பராக வரும் அப்படின்னு அந்த ஒரு சென்ஸ் வந்தது. அண்ட் தென் ஆண்ட்ரூ உட்காந்து எழுதலாப்புல ரொம்ப நாள் எழுதிட்டு அப்புறமா இதுதான் ஸ்கிரிப்ட்னு கொண்டு வந்து கொடுத்தாப்புல. தென் வி வெண்ட் இன்டு ஷூட். சீசன் 1 சீசன் 2 எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்டாண்டலோன்றது முன்னாடியே டிசைட் பண்ண ஒரு விஷயம். மேபி அது வந்து ஒரு ரியாலிட்டியோட கனெக்ட் ஆனது வந்துட்டு வாஸ் நேச்சுரலி அந்த ரைட்டிங் ப்ராசஸ்லேயே அமைஞ்ச ஒரு விஷயமா இருந்ததுனால அதுக்கு வந்துட்டு தனியாக எஃபர்ட் போட்டு இதை பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கல. அது என்னுடைய ரைட்டிங் ப்ராசஸில் இருந்த ஒரு விஷயம். ஸோ ஐ ஜஸ்ட் காட் லக்கி அப்படின்னு நினைக்கிறேன். எஸ்ஜே சூர்யா சாருக்கு அப்புறமா சசி சாருக்கு வந்துட்டு இது வந்தது வந்து எப்படின்னா, அஃப்கோர்ஸ் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சீசன் 1 ஒரு பெரிய சக்ஸஸை கொடுத்துருச்சு. அதுக்கு வந்துட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு எஸ்ஜே சூர்யா சார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், அவர் வந்துட்டு அதை கேரி பண்ணின விதம் எல்லாமே வந்துட்டு வேற ஒரு ஆடியன்ஸ் மனசில் கொண்டு போய் அந்த வதந்தியை கொண்டு போய் உட்கார வச்சிருச்சுது. ஸோ நான் அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணேன் அண்ட் அவர்கிட்ட தான் சினிமா கற்றுக்கிட்டேன் எல்லாமே. ஸோ எங்கேயோ வந்துட்டு என் அசிஸ்டன்ட் படம் பண்ணுறான், அதனால வந்துட்டு இன்னும் உள்ளேருந்து ஒரு எக்ஸ்ட்ரா லவ்வோட அவர் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அது ஜஸ்ட் நம்ம பையன், நம்ம குழந்தை அந்த மாதிரி அவர் வந்து கொடுத்துட்டாரு. அண்ட் சசி சார்கிட்ட போய் கதை சொல்லும்போது அது ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு ஃபுல் கதையை முடிக்கல, ஒரு மாதிரி பார்ட் ஆஃப் இட் பண்ணி வச்சுட்டு நேராக போய் அவர் கிளம்பி போய் பார்த்துட்டு அவர்கிட்ட கதையை சொன்ன உடனே தி பெஸ்ட் திங் அபவுட் ஹிம் இஸ் கதையை கேட்டு அன்னைக்கே நான் யோசித்து சொல்கிறேன், ஒரு வாரம் கழித்து சொல்கிறேன் அப்படிலாம் இல்லாமல் அன்னைக்கே வந்துட்டு நான் இதை பண்ணுறேன், நீங்கள் இப்போ போயிட்டு வந்துட்டு இன்னும் பேலன்ஸ் எழுதிட்டு வாங்க அப்படின்னு ஒன்று எனக்கு அவர் முகம் கொடுத்துட்டார். அடுத்த போலீஸ்காரர் யார் அப்படின்னா நான் தான் அந்த போலீஸ்காரர், இந்த முகத்துக்கு நீங்கள் இப்போ எழுதுங்க அப்படின்னு ஒன்று எனக்கு டோட்டலாக இவர் ஒரு துருவம் அவர் ஒரு துருவம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சசி சார் அதில் வச்சு பார்க்கும்போது அது சீன்ஸ் ஃப்ளோ ஆகுறது எல்லாமே வந்துட்டு கம்ப்ளீட்டாக இவருக்கு எப்படி செட் ஆகுன்றது வந்துட்டு ஃபர்ஸ்ட் சீசனுக்கும் செகண்ட் சீசனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் அது ஆட்டோமேட்டிக்காக கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருச்சு. ஸோ அவர் உள்ளே வராமல் இருந்திருந்தாருன்னா இந்த கதை இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிறது என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு சசி சார் ஃபார் தேட். அண்ட் இந்த ஸ்டேஜில் நான் வந்துட்டு மற்ற என்னுடைய ஸ்டார் காஸ்ட் பற்றி பேசலை, என்னுடைய டெக்னீஷியன்ஸ் பற்றிலாம் பேசலை. ஆனால் நான் பேசணும், அவங்களுக்கு தேங்க் பண்ணணும்னு நான் ஆரம்பித்தேன்னா எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டே இருக்கும். பட் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தம், அனகாவாக இருக்கட்டும், அபர்ணாவாக இருக்கட்டும், ரேவதியாக இருக்கட்டும், யஷ்வந்த் அந்த ஃபைண்ட் இந்த இதுக்குள்ளே வந்ததாக இருக்கட்டும், விவேக் பிரசன்னாவாக இருக்கட்டும், அர்ஜுன் அண்ட் ஜார்ஜ், ஸோ எல்லாருமே வந்துட்டு இவங்க இந்த கேரக்டரில் இவங்களை விட வேறு பெஸ்ட்டாக வேறு யாரும் வந்திருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி அது பொருந்தி அமைஞ்சிட்டாங்க. அது என்னமோ அந்த கதை தானாகவே அவங்கள சூஸ் பண்ணிக்கிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நினைக்கிறேன். அண்ட் சைமன் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். சீசன் 1 to சீசன் 2 அந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு, இந்த ஜான்ர் ஆஃப் மியூசிக் வேறு. பட் அவரும் வந்துட்டு ஒரு ஸ்டோரி டெல்லர். அவர் வந்துட்டு கண்ணை மூடிட்டு நான் வந்துட்டு எபிசோட்ஸை பார்த்தேன்னா அந்த மியூசிக் வந்துட்டு எனக்கு அப்படியே கதையை சொல்லும். அந்த மாதிரி ஒரு ஆர்ஆரில் வந்துட்டு ஃபுல்லாக இந்த கதை, இந்த மூட், இந்த எமோஷன் இதுதான் ட்ராவல் ஆகுதுங்கிறது அவரால் கொடுக்க முடிஞ்சது வந்துட்டு வித்தவுட் ஹிஸ் மியூசிக் வதந்தி வந்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமான்றதை என்னால் சொல்ல முடியல. ஸோ கம்ப்ளீட் தேங்க்ஸ் டு ஹிம் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி டெக்னீஷியன், சரவணனாக இருக்கட்டும், மீவின் ஆர்ட் டைரக்டராக இருக்கட்டும், சுபா காஸ்டியூம் டிசைனர், ஒவ்வொரு டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே வந்துட்டு தேவ் கிவன் த பெஸ்ட். ஸோ நான் சொன்ன மாதிரி எல்லாரும் ஒரு லவ்வோட வேற ஒரு பெரிய விஷயத்தை கிரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி தேவர் இன்வால்வ் இன் திஸ் அண்ட் தேவர் டூயிங் இட். ஸோ அவங்களை பற்றி நான் இன்னும் ஸ்பெஷலாக நிறைய பேச வேண்டியது இருக்குது. இன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஐ வில் டூ தட். பட் தேங்க்யூ ஸோ மச். அவர் கொண்டு வந்தார், அதுதான் அவர் கொண்டு வந்ததை நான் நடித்தேன், அவ்வளோதான். இப்படி இருக்கணும்னு சொன்னார். நம்ம அதை அவையாக போகும்போது இப்படி இருக்கணும்னு சொன்னோன்னே காலையில் 9 மணிலேருந்து ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு 12 மணி வரைக்கும் ஷூட்டிங் போகும். அப்போ நைட்டு டெய்லி காலையில் 9-12 மணி வந்துக்கிட்டே போகிற ஒருத்தன் கடைசி மூசாராசாவே மாறிடுவான். இதுதான் உண்மை. என் நட இருந்தது, வீட்டுக்கு போனால் எதையாவது கண்டுபிடிக்கிறது, இது இங்கே தானே இருந்துச்சு, இது இங்கே வச்சதில்லை அப்படின்னா என்ன, இப்போ இதில் நடிச்சுட்டு வந்தனாலே அப்படின்னா
ஸோ நம்ம வீட்டுக்கு போனாலும் அதே தாட் வந்துடும். டெய்லி காலையில் போயிட்டு வரணும்னா அதிலே கண்டுபிடிப்பான், இந்த எலும்புக்கூடலேருந்து கண்டுபிடிப்பான் போது. பட் அந்த இன்டென்ஸ் அது வந்து ரொம்ப அழகாக அவரோட ஸ்கிரிப்ட் தான். அந்த ஸ்கிரிப்ட் என்னை ரொம்ப அவர் சொல்லும் போதே அந்த ஸ்கிரிப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் இத்தனை மாதம் ஆகும் ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி கொடுப்பேன்னு சொன்னது. ராமருக்கு எப்படி 8வது இது கொடுக்கலையோ, எபிசோடு கொடுக்கல, எனக்கு 8வது எபிசோடு கொடுக்கல. அதுக்கப்புறம் கொடுத்தாரு, படிங்கன்னா நான் 8வது படிச்சுட்டேன்னு விட்டேன். அதுக்கப்புறம் தான் சொல்லுவோம் இதை விட்டுட்டேனே இவங்கெல்லாம் அப்படின்னு சொன்னது வரும். அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் படிக்காதது அப்போ எனக்கு யார் என்ன கொலகாரன்னு எனக்கே தெரில இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது. அப்போ நான் உண்மையாகவே அதை பண்ணிட்டேன் நான். ஸோ அந்த உண்மை அதுக்குள்ளே இருந்தது. அதுதான் அவரோட ரைட்டிங்கில் இருந்தது. கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுவீங்க. அவர் எனக்குள்ளே இன்ஜெக்ட் பண்ணது தான் இந்த மூசா ராசா. அப்படி தான் பார்ப்பேன். ஒரு டைரக்டராக அவர் இன்ஜெக்ட் பண்ணது தான் ரொம்ப டிஃபிகல்ட். இல்லை, அவர் நடிப்பு அரக்கன், ஒரு சாந்தமான அரக்கன், அவ்வளோதான். என்ன எனக்கு மோர் தேன் ஆக்டிங், ஒரு இயல்பாக ஒரு விஷயத்தை கேரி பண்ணி ஆக்டிங்கில் கொடுக்குறது வந்து இட்ஸ் மோர் டிஃபிகல்ட் டு ப்ரெசன்ட். சசினாக்கு வந்து ரொம்ப இயல்பான அது விஷயம். நாங்கள் வந்து இந்த கேரக்டர், இந்த எஸ்.ஏ. ராமர் கேரக்டர் வந்து ஃப்ரம் நாகர்கோவில் கன்னியாகுமரி ஸ்லாங்கிறதுனால என்னால் வந்து ஒரு மாடுலேஷன் பண்ணலாம், அது இதுன்னு பண்ணி பேசலாம். ஆனால் இதுக்கு முன்னே சொன்ன மாதிரி அந்த மூசா ராசாவோட இன்டென்ஸான அந்த கேரக்டர் வந்து எந்த இடத்துலையுமே கொஞ்சம் கூட சிரிக்கவே கூடாது. நாங்கள் சிரிப்பு காட்டினாலும் சிரிக்கக்கூடாது. ஸோ இதுதான் ரொம்ப டிஃபிகல்ட்டான விஷயமா இருந்தது. ஸோ எஸ்.ஜே. சூர்யா சார் வந்து இன்ஃபினிட்டி டெசிபிளாக இருக்கும். ஸோ இங்கே வந்து சட்டிலான டெசிபிளாக இருக்கும். ஸோ அதுதான் ரொம்ப 2 பேருக்குமே எனக்கு ரொம்ப ஆத்மார்த்தமான கனெக்ஷன் இருந்தது. ஸோ அவர் கூட நடக்கிறப்பவும் பயங்கரமாக இருந்தது. ஆனால் கூட மோர் தென் ஆக்டிங் ஐ லேர்ன் அபவுட் லைஃப். ரொம்ப சாதாரணமாக ஒரு வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு ஏன் எல்லோரும் கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு யாருக்காச்சும் தோணுச்சுன்னா, யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் சசி அண்ணா. ஒரு 1 வீக் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா யூ கேன் ஈஸிலி அடாப்ட் டு வெரி நார்மல் லைஃப். ஸோ அந்த விஷயம். தேங்க்யூ சசி அண்ணா. This is my first web series and first web series வந்து அமேசான் ப்ரைமில் இந்த மாதிரி ஒரு டீம் ஓட அமையிறது வந்து I think I'm lucky. Thank you for the opportunity, everybody, and thank you all for coming. சின்ன ரோல் பெரிய ரோல்லாம் தாண்டி இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது has given me so much learning and so much experience. Thank you Andrew sir for that. எல்லாருமே ஹேண்ட்ஸ் ஆன், எந்த ப்ராப்ளம் வந்தாலும் எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் சேர்ந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணி, and everybody made it so easy for us to get through this, and I think it has come out so well. நீங்களாம் பார்க்குறதுக்கு I am waiting. Thank you.